Hi buddies, welcome to my style cooking channel. இன்னைக்கு இந்த வீடியோல சூப்பரான எம்மியான வெஜ் நூடுல்ஸ் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் இந்த வெஜ் நூடுல்ஸ்ல வந்துட்டு எந்த ஒரு சாஸ்மே சேர்த்துக்காம வீட்ல இருக்கிற சிம்பிளான இன்கிரிடியன்ட்டை யூஸ் பண்ணி ரொம்பவே டேஸ்டியா எப்படி செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நம்ம வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதுல ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுல ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். அது வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க. தண்ணி இதை போல் நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நூடுல்ஸ் இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு இன்னைக்கு ஒரு 1.5 பேக்கெட் நூடுல்ஸ் தான் வந்துட்டு சேர்த்துருக்கேன். இந்த நூடுல்ஸை வந்துட்டு ஃபுல்லாக வேக வச்சிடக்கூடாது. ஒரு 3/4 வாசி அளவுக்கு தான் வேக வச்சு எடுக்கணும். அப்போ தான் வந்துட்டு குழஞ்சிடாம நல்லா உதிரி உதிரியாக நமக்கு வந்து நூடுல்ஸ் வந்து கிடைக்கும். நூடுல்ஸ் ஒரு 3/4 வாசி அளவுக்கு வெந்து வந்துடுச்சு. கையில் எடுத்து உடச்சி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக வந்து ஹார்டாக உடையணும். அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த நூடுல்ஸை வந்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நார்மல் வாட்டரில் ஒரு டைம் அலசி எடுத்துக்கோங்க. நார்மல் வாட்டரில் அலசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நூடுல்ஸ் வந்துட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக பிரிஞ்சே இருக்கும். இந்த நூடுல்ஸ் அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் மேலே வச்சுக்கோங்க. அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம வெஜ் நூடுல்ஸ் செய்ய போகிறோம். அதனால் வெஜிடபிள்ஸ் எல்லாம் எண்ணெயில் தான் வதக்கி எடுக்க போகிறோம். அதுக்காக எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு 7 பல்லு பூண்டை வந்துட்டு இதை போல் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே நல்லா பொடி பொடியாக கட் பண்ண இஞ்சி அதையும் வந்துட்டு இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இது ரெண்டுத்தையுமே வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோடைய கலர் வந்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரட்டும். அது வரைக்கும் எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு இது ரெண்டுமே எண்ணெயில் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதை வந்துட்டு அரைச்சி இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு அந்த தக்காளியோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போயிடணும். அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போயிட்டு அதே போல் எண்ணெயில் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்துட்டு நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 கப் அளவுக்கு கேரட் வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1 கப் அளவுக்கு பீன்ஸ் அதையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துக்கிற காய்கறி எல்லாமே வந்துட்டு ஒரு 50% அளவுக்கு வெந்து வரணும். அது வரைக்கும் எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். காய்கறி எல்லாத்தையும் வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு அகைன் வதக்கி விட்டுக்கோங்க. நூடுல்ஸ்லேயும் நம்ம வந்து உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ வந்துட்டு காய் வேகிறதுக்கு மட்டும் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. காய்கறி எல்லாமே 50% அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் வேக வச்ச பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை பட்டாணி வந்து ஆல்ரெடி வேக வச்சது அப்படின்றதால நான் காய்கறி வதங்கி வந்ததுக்கு அப்புறமா சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்தது இதில் காரத்துக்காக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டு அந்த மிளகாத்தூளோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை பட்டாணி வந்துட்டு ஆப்ஷனல் தான். வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சேர்த்துக்க வேணாம். மிளகாத்தூளோடைய பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போனதுக்கு அப்புறமா ஆல்ரெடி நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க நூடுல்ஸ் இருக்குல்ல அதை வந்துட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. அடுத்தது இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து காரத்துக்காக ஃபுல்லாக மிளகுத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். லாஸ்ட்டாக இதில் கொத்தமல்லி இலைகளை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நூடுல்ஸை கிளறும் போது கொஞ்சம் ஜென்டிலாக வந்துட்டு கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் buddies, ரொம்பவே சூப்பரான எம்மியான வெஜ் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருட்களை வச்சே ரொம்பவே டேஸ்டியாக வந்துட்டு வெஜ் நூடுல்ஸ் ரெடி பண்ணிடலாம். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் buddies சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன மோட்டிவேட் பண்ணுற போல் இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களையும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் வெஜ் நூடுல்ஸ் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும் buddies. அவ்வளோதான் buddies. இதே போல் வேறு ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் buddies. Thank you for your watching and keep support our channel.